அந்த பயம் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணானால் எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்க வேண்டும். எப்படி வா, இப்படி மகாராணி கோட்டை முன்பதாக மகாராணி ஓட்டை முன்புதான் இப்பதானே சரியா போச்சு. செங்கமலம் செங்கமலம் என்னது இது? இரும்பு. இரும்பு எதற்கு? ஏன்? ஓஹோ, இரும்பு வைத்தால் இழுப்பு நின்றும். அப்ப எனக்கு வலிப்பா? நான் சொல்ல வலிப்பா? வலிப்பு நோயா? சங்கமம் மகாராணி ராஜபேட்டைக்கு வருகின்ற போது இல்லங்க, இது பழைய கூட்டிக்கு ராஜ சிம்மாசனத்தில் நான் வருகின்ற போது முடிச்சா இல்லையா? சரி, பத்திரமா போய் உக்காரு போ. எதனா அர்ஜென்ட்னா சொல்லு, என்கிட்ட 2-3 துண்டு பீத்து. எதுக்கு? எதுக்கு 2 துண்டு? நீ பத்திரமா நல்லா நீட்டி விட்டு உக்காரு. இந்த ராஜ சபை நாடி வருகின்ற போது, அம்மா ராஜ சபை நாடி வருகின்ற போது நான் யார்? தாங்கள் யார்? என் நாட்டை சார்ந்தவள். யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? என்னுடைய நாடு என்ன? நாடு என்ன? நகரம் என்ன என்ற விளக்கம் சொல்லுமா. மகா ஜாக்கிரதையோடு கேட்க வேண்டும். என்னிடத்தில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் தெரிவித்தது யாரா? உன்னை பழுத்திடும். அப்படி இருந்தால் பின்னாடி கொண்டு கொஞ்சம் அப்படின்னா நிறைய இடத்துக்கு சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு போட்டு பாருங்க. செங்கமலம் சரி ஆகட்டும். நான் யார் என்ற விளக்கம் ஆனத்தினாலதான் அவனுக்கு பிரச்சனை. என்னமோ விடு. அரை கப்பலர் போகாலும் நல்லோ
அந்த நற்புகளும் நல்லூர் நல்லூர் அந்த நற்புகளும் நல்லூர் என்ன அந்த நர்னா யார் யார் அண்ணன் செங்கமலா வாய்க்க வாய்க்க ஒரு பெண் என்றால் 2 சனங்கள் உண்டு எங்கடி எங்காது ஒரு பெண் என்று உலகத்தில் பிறந்தால் 2 சனங்கள் இருக்க வேண்டும். ஒன்று இருக்கிறது, இன்னொன்று எங்கே? எனக்கு 2 குழந்தை போறேன்ச்சேம்மா. சரி, 2வது குழந்தைக்கு அடுத்து 3வது குழந்தை போறேன்ச்சு. ஆமா, எனக்கு 3 குழந்தை தான். சரி. ஆனா 3வது குழந்தைக்கு அப்புறம் 4வது குழந்தை போறேன்ச்சு. 4 குழந்தை தான் எனக்கு. சரி, 4வது குழந்தைக்கு 5வது குழந்தை போறேன்ச்சு. மொத்தம் எத்தனை குழந்தைகள்? 5 குழந்தை. 5 குழந்தை. 5 குழந்தைக்கு அப்புறம் 6வது குழந்தைய போறேன்ச்சு. பரவாயில்லம்மா, 6 குழந்தை போறேன்ச்சு இல்ல? பரவாயில்லையாடியே, பரவாயில்லையா? ஏய்! 5 குழந்தைகளா? 5வது குழந்தைக்கு அப்புறமாக 6வது குழந்தை. 6வது குழந்தை போறேன்ச்சு இல்ல? ஆமா, 6வது குழந்தைக்கு 5 குழந்தைங்க எல்லா பாலையும் குடிச்சிருச்சு. 6வது குழந்தைக்கு பால் இல்ல. அதனால் ஏன் பாலுன்னு கேட்டியா? ஏ மார்ல கட்டி வந்துருச்சு. ஐயோ, அதனால இந்தாட்டக்கு இருந்த ஆபரேஷன் பண்ணிட்டேன். மார்பு புற்றுநோய் வந்து விட்டது. ஐயோ இறைவா, என்னுடைய தோழிக்கு, என்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அந்தரங்க தோழி செங்கமலத்துக்கு மார்பு புற்றுநோய் வந்துவிட்டது. ஆஹா, அதுதான் போனேன். என்ன ஆயிடுச்சு? தருமபுரி கமலா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். சரி, அங்க போன உடனே 1 பக்கத்தை அறுத்து எடுத்துட்டு சொன்னாங்க. எடுத்துட்டு என்ன பண்றது, 6க்கு 1 தான் கொடுத்துருக்காரு. அதனால் மார்பு புற்றுநோய் வந்ததினாலே ஒரு புறத்திலே மார்பு அறுத்து விட்டது. பணம் போட்டுன்னு அறுத்துக்கிட்டான்னு கேட்டாங்க. பணம் போட்டுன்னு அறுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அப்ப வந்து 6க்கு 1 தான். 6க்கு 1 தான். சீ, வாய்மொழி! உன்னுடைய வீண் வார்த்தை பேசக்கூடாது. அந்த நற்புகளும் நல்லூர் விந்தையாய் அரசாட்சி செய்யும். என் பெயர் என்ன தெரியுமா? ஆரவல்லி. அந்த நற்புகளும் நல்லூர் விந்தையாய் அரசாட்சி செய்யும். ஆட்சி செய்யும் ஆரவல்லி ராணி, ஆரவள்ளி. ஆரவல்லி மகாராணி. ஆர ஆர யார ஆர யார ஆர யார ஆரவல்லி. நான் வைப்பது சட்டம், நான் போடுவது திட்டம். என் நாட்டிலே ஆரவல்லி கோட்டை. நீ போறதா சட்டமா? ஆ? நீ போறதா சட்டமா? ஆமாம். இந்த பொம்நாட்டிங்கெல்லாம் ஏகப்பட்ட தப்பு பண்றாங்க. என்ன தவறு செய்கிறார்கள்? எல்லாரும் போயிட்டு என்ன பண்றாங்க, நிலம் அதிகமா வசூலிக்கிறவங்க எல்லாம் பயிர் நடுறதுக்கு தோட்டம் கொத்துறதுக்கு ஆளு கூப்பிடுறாங்க. சரி, இந்த பொம்நாட்டிங்க எவ்வளவு வரமாட்டேன்றாளுங்க. சரி. ஏரி வேலை 250 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு எல்லாம் ஏரி வேலைக்கு போயிடுறாங்க. அதனால அவங்களெல்லாம் புடிச்சு போட்டுரு. எங்க போடுங்க? ஜெயில்ல. இப்ப நம்முடைய தோட்ட வேலைக்கு ஆள் கிடைக்காததினாலே என் தோட்ட வேலை மட்டும் இல்ல, ஆஹா, இந்தியாவுல இருக்கிற அவன் அதிகமா தோட்டம் வச்சிருக்கிறான்னு அதுதான் பிரச்சனை. அதனால் என்ன பண்றாங்க தெரியுமா? கிடுகிடுன்னு போறாங்க, ஏரி வேலையில சோத்த திரும்பி போட்டு படுத்து தூங்கி எழுந்து வந்துட்டு
அட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அங்கே விரவு பெருக்கிறாங்க, அங்கே போய் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடம் படிக்க வச்சிருக்கிறாங்க. எந்த பொம்மநாட்டியும் வேலைக்கு வர மாட்டேன்ற. ஆக பெண்களை எல்லாம் சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும். போட்டுரு, உன்னால முடியல மதாளக்காரனை விட்டு போட்டுரு. பெண் அரசாட்சியிலே பெண்களுக்கு எதிரானவன் நீ யார்? நீ ஆண்மகனா? நானும் சங்கம் போலாம். என்னுடைய செங்கமேளம் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. ஆமா ஆமா. பெண்தான் என் ஆட்சியிலே ஆண்கள் உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தா தலை இரு துண்டாக துண்டிக்கப்படும். அப்படி வரணும்னா கோட்டை முன்பதாக இருக்கக்கூடிய என்னுடைய பாதக்குரலை தொட்டு வணங்கி ஆரவள்ளி வாழ்க வாழ்க, சூரவள்ளி வாழ்க வாழ்க, வீரவள்ளி வாழ்க வாழ்க என்று என் துதிப்பாடி விட்டுத்தான் வரலாம். பணிந்து என்னுடைய யாசகத்தை பெறலாம். நீ யாசகம் கொடுக்கிறவ உண்மை. உண்மை யாரு கேட்டாலும் இல்ல மாட்டேன். கேட்டதை கேட்டவருக்கு இல்லை என்று சொல்ல கொடுக்கக்கூடிய மாட்டேன். இல்லை ஏன் ஏண்டி என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்லு? வரும்போது 6 மணி போட்டுட்டு விட்டுட்டு அந்த போட்டி இருந்திருக்காரு. போட்டி இவன் இறங்கி பஸ்ல வந்தான். பஸ்ல வரும்போது பிச்சைக்கார ஏறி அம்மா பிச்சை போடணும்னு கேட்டான். போமா அது கேட்டாங்களா? அதை கேட்டாங்களா? யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் உன்னை கேட்டாங்களா? டேய், அதெல்லாம் உன்னை கேட்டாங்களா? இல்ல நீ தான் சொன்ன. நான் பெரிய ராணி அள்ளி அள்ளி கொடுப்பேன். அது நேரம் நெல்லூர் பட்டணம். நெல்லூர் பட்டணத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய என் பெயரோ ஆரவள்ளி. ஆரவள்ளி பேரை கேட்டால் அறுத்த கோழி கொக்கரிக்கும். ஒரு கோழியை 2 துண்டாக அறுத்து போட்டால் ஆரவள்ளி பேரு சொன்னது. ஆனால் தலை வேறு முண்டம் வேறு தனியாக நின்று ஆரவள்ளிக்கு ஜெய் என்று ஜெய போடும். அம்முட்டு சோரம் ஆத்தாடி பாய்மலை பின்னாடி முன்னாடி பாயமலை பின்னாடி மலை முன்னாடி. ஏன் ಒಂದಿಗೆ ಬೇಕಾದ್ರೆ ರಾತ್ರಿ அண்ணா சொல்லுங்க.
ஆனா மகாராணி வந்தாங்க. மகாராணி வந்து வாய் மூட சொன்னாங்க. சரிப்பா. மூடிக்கின்னு முன்ன மூட சொன்னாங்க, மூடனு. பின்னாடி மூட சொன்னாங்க, மூடனு. சரி. தூக்கி முன்ன இந்த கையும் பின்னாடி மூடிக்கினேன். என்கிட்ட இருக்குது எத்தனை கை? 2 கை. என்ன நான் மூடி நிக்கிறேன்? ஒன்னு பின்னாடி போடுங்க, ஒரு முன்னாடி போடுங்கறா. மூடி நிக்கிறேன்னா? ஆமா. ராணிக்கு எத்தனை கைக்குது? 2 கைக்குது. ஒன்னு என்ன வச்சிருக்காங்க? ஒன்னு கட்டிக்குது, ஒன்னு சாட்டுக்குது. ராணி வாய் என்ன பண்ணுது? சும்மா தாங்குது. ஒன்னு மூட சொல்லு. ராணியம்மா, ராணியம்மா. இது அம்மா. நீ என்ன சொன்னீங்க அவங்கிட்ட? நீ என்ன சொன்ன? வாயை மூட சொன்னேன். வாயை மூட சொன்னீங்க. பின்னாடி மூட சொன்னேன். ஆமா. முன்னாடி மூட சொன்னேன். சரி. என்ன அம்மா, அவன் பின்னாடி ஒண்ணு வாயை ஒண்ணு மூடிக்கணும். மூடிக்கொண்டா? 2 கை. உங்ககிட்ட 2 கைக்குது. 2 கைகள். இதுல வால் இருக்குது. வால் இருக்குது. சாட்டு இருக்குது. சாட்டு இருக்கு. வாய் சும்மா தான் இருக்குது. ஆமா. அப்படி வச்சு மூட சொல்றேன். வாயா. ஐயோ 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 பயமில்லை. ஊர் தர்மகர்த்தா கூப்பிடுற. யாரு அந்த ஆட்டு வசித்த கொழுப்பு, திமிரு, அக்கிரமம், அடாய் அப்படி ஆரவள்ளி நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வருகிறேன். கொஞ்சம் பிள்ளாடி தள்ளி பேசுமா? ஏன் மேல தெரிய மாட்டேன், கீழே தான் தெரியுது. உன் ஆசையை எனக்கு எடுத்துறேன். உன் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். அப்படி எல்லோரும் பட்டணத்தை ஆண்டு வருகின்றேன் அல்லவா? என்னுடைய தாய் தந்தர் யார்? சுப்பாசு ரெட்டியாருக்கு சிவராத்திரி அம்மையாருக்கும் கர்ப்பசுதாகரத்தில் உதைத்து பெண் குழந்தைகள் 7. ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, விசித்திரவள்ளி, நங்கவள்ளி, மங்கவள்ளி, கோமேதகவள்ளி, மாணிக்கவள்ளி என்று சொல்லக்கூடிய 7 ரெட்டி பெண்கள். 7 ரெட்டி பெண்களாக பிறந்தோம். ரெட்டி பெண்களாக இருந்தாலும் கெட்டி பெண்கள். தெரியுது, உருவத்து பார்க்கும்போது எவ்வளவு கெட்டியா கேறீங்க. கெட்டி பெண்கள் அனைத்து போர் தந்திரங்களும், சூனியம், ஏவல், பம்பு, மந்திரம், கட்டு என்று சொல்லக்கூடிய அத்தனை ஏவல் வித்தைகளும் கற்றவர்கள். அது மட்டுமா? என்ன பண்ணுங்க? இன்னொரு ஏவல், பம்பு, சூனியம், கட்டு, வித்தை, மாயாஜால, மந்திர ஜாலங்கள். எனக்கு ஒரே ஒரு நிறைய நாள் ஆசை. என்ன? எங்க சித்தம்மா போற வேலை அடியா சக்கவலம். ராஜாமா வர பம்பு சூடி வந்து சொல்லக்கூடிய ராஜாமா, உனக்கு அவசரம் நான் சொல்லு. கட்டு வித்தைகள் செய்து மடித்து விடுவாங்க எதிரிகளை. உன்னை மடிக்க வேண்டும் என்றால், எதிரி அழைக்க வேண்டும் என்றால், கத்தி எடுக்க மாட்டோம், வாள் எடுக்க மாட்டோம்,
ஈட்டி எடுக்க மாட்டோம். என்ன செய்வேன் தெரியுமா? அடி கூடு விட்டு கூடு பாயும். ராஜாவா நீ அந்த போனீன்னு வச்சுக்க தர்மகர்த்தா கிட்ட நாய் விட்டு அந்த அம்மா முன்னாடி போக சொல்லிட்டு நீ என்ன பின்னாடி உன்னை அழைக்க வேண்டும் என்றால் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய மாயாஜால மந்திர வித்தைகளை வைத்து ஆட்டி படைத்து விடுவேன். என்னையா பார்த்தால் உன்னை பார்த்து ஓம் 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 நம் ஜம் ஓம் 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 சாஜா தாய் ஒரே தாய்க்கு ஒரே பிள்ளை சாமி எழுப்பி சாமி கெட்ட வார்த்தை பேசிக் கொண்டிருக்காள் செங்கமலம். அடியாய் செங்கமலம், இதோ நினைப்பார். விழித்துக்கொள். ஏன் கீழே படுத்துக் கொண்டிருக்கின்றார்? அப்படி கூடு விட்டு கூடு பாய்ந்து மாயாஜால வித்தையில் கொண்டு விடுவேன்.